இதயம். அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். உன் நிறவில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தடையறுந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தடையறுந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மே மாதம் 3ஆம் தேதி யாழ் மறை மாவட்டத்தை சார்ந்த 4 தியாக்கோன்களும் திருவளப் பணியாளர் சபையை சார்ந்த ஒரு தியாக்கோனும் குருக்களாக திருநிலைப்படுத்தப்படவிருக்கின்றார்கள். ஆகவே சிறப்பாக இந்த திருப்பலியில் இந்த 5 தியாக்கோன்களுக்காகவும் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். சிறப்பாக இவர்கள் நல்ல முறையிலே தங்களை ஆயத்தப்படுத்தி இறைவனுக்கு உகந்த பரிசுத்தமான குருக்களாக திரு அவையிலே விளங்க இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலிலே இந்த 5 தியாக்கோன்களுக்காகவும் சிறப்பாக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்க பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இருப்பினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 23 முதல் 31 நிறைவு பெற. அந்நாள்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும்
ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்திய பிலாத்துவும் பிற இனத்தவரோடும் இஸ்ராயேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயிற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 2. திருவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பல்லவியாக 12C. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஏற்றினத்தால் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். ஆண்டவர்க்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம். அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள். நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றனர். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். Hallelujah.
கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சான்று பெற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 1 தொடக்கம் 8 வரை. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கோதேம். அவர் யூத தலைவர்கள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் உம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் ஆட்சியை காண இயலாது என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேமை அவர் நோக்கி, வயதானபின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாய் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூயாவினாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதனால் பிறப்பவன் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியினால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்று எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரத்தின் இந்த திங்கட்கிழமையில் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு மிக பெரும் செய்தியை தருகிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறைராட்சியத்தை காண இயலாது என்பது உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறப்பு என்பது புதிய வாழ்வை கட்டடைவது. இந்த பாஸ்கா காலத்தில் நாங்கள் மறுபடியும் பிறக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், தூய ஆவியின் இயல்பை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். தூய ஆவியினால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை கொண்டுள்ளவர். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை கேட்கிறது, அது எங்கிருந்து வருகிறது என்று உமக்கு தெரியாது. அதே போலதான் தூய ஆவியினால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும். தூய ஆவி விரும்பிய திசையில் அடித்து கொண்டிருக்கிறது. அது எங்களை எந்த திசையிலே போக வேண்டும் என்பதை அது நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவேதான் திருத்தூதர் பணி என்கின்ற புத்தகத்தை நாங்கள் வேறொரு பெயர் அழைக்க வேண்டுமென்றால் இது தூய ஆவியின் புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது திருத்தூதர் பணியிலே இருக்கின்ற தூதர்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவி எந்த திசையிலே போக வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த திசையிலே அவர்கள் பயணித்து இந்த ஆதி திருச்சபையை அவர்கள் ஏற்படுத்தியதன் காரணமாக திருத்தூதர் பணி என்று அந்த நூலை சொல்வதற்கு மேலாக தூய ஆவியானவருடைய புத்தகம் என்றால் அது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த புதிய பிறப்பு என்பது இந்த திருத்தூதர் பணியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. திருத்தூதர் பணியிலே பல புதுப்பிறப்படைந்த மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக புனித பேதுரு, திருச்சபையினுடைய முதலாவது திருத்தந்தை. பெண்களுக்கு பயந்து இயேசுவை 3 முறை மறுதலித்த அதே பேதுரு புதுப்பிறப்படைகிறார். ஆவியினாலே புதுப்பிறப்படைகிறார். ஆவி இயக்குகின்ற திசையிலே போவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவேதான் தலைமைச் சங்கத்திலே எழுந்து நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு துணிவை பெற்றார். பழைய பேதுரு பெண்களுக்கு அஞ்சி இயேசுவை காட்டிக் கொடுத்து, ஆனால் புதிய பேதுரு
யாருக்கும் அஞ்சாமல் எந்த துன்பங்கள் வந்தாலும் நான் இயேசுவுக்காக சாட்சி பகர் என்ற துணிவை யார் கொடுத்தார் என்றால் தூய ஆவியானவர் கொடுத்தார். தூய ஆவியானவர் இயக்கிய திசையிலே அவர் சென்று தன்னுடைய வாழ்க்கையிலே புதுப்படைப்பாக மாறியபடியால் பயந்த பேதுரு துணிவான பேதுருவாக மாறுகிறார். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கொலைவெடியோடு சென்று கொண்டிருந்த அந்த சவுலை தமஸ்கு நகரில் இயேசு ஆட்கொள்ளுகிறார். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார். அந்த வேளையில் புதிய மனிதனாக, புதிய ஒரு பவுலாக மாறுகிறார். பழைய பவுல் இயேசுவுக்காக இருக்கிற மனிதர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த பவுல் புதிசாக வந்த பொழுது சொல்லுகிறார், இயேசு என்கின்ற ஒப்பற்ற அந்த அறிவை பெறும் பொருட்டு இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கருதுகிறேன், வாழ்வது நான் அல்ல இயேசுவே வாழுகிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு புது படைப்பாக மாறுகிறார். புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே மூழ்கிய பொழுது எடுத்து வாசி என்கின்ற அந்த செய்தியை ஆவியானவர் கொடுத்த பொழுது அவர் எடுத்து வாசிக்கிறார். ரோமருக்கு எழுதிய 13ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசித்த பொழுது, இருள் முடிந்து விட்டது, ஒளி வந்திருக்கிறது, இருளின் செயல்களை எல்லாம் களைந்துவிட்டு ஒளியின் செயல்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆவியினால் இயக்கப்பட்டவராக கொடுக்கப்பட்ட அந்த வேதாகம பகுதியை வாசித்த பொழுது ஒரு புதுப்படைப்பாக மாறினார். அன்பார்ந்தவர்களே, நாங்களும் இந்த காலத்திலே புதிய படைப்பாக மாற அழைக்கப்படுகின்றோம். இயேசு பல மனிதர்களை இந்த உலகத்திலே புதிய படைப்புகளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு முறை நான் மறையுரைக்காக ஒரு பங்கு போன பொழுது ஒரு தம்பதியினரை கண்டேன். அவர்கள் நல்ல சந்தோஷமாக அந்த திருப்பலிக்கு வந்தார்கள். ஃபாதர், என்னுடைய கணவன் ஒரு புதுப்படைப்பாக மாறி இருக்கிறார், அவர் இப்போ குடியை விட்டுட்டார். அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மனைவி என்னிடத்திலே, கணவன் என்னிடத்திலே, கணவன் உழைப்பதும் குடிப்பதும் பல ஆண்டு காலமாக அவரால் அந்த குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை. ஆனால் அன்று சந்தித்த பொழுது ஒரு புதிய தந்தையை கண்டேன், ஒரு புதிய கணவனை கண்டேன். பிள்ளையோடு அவர்கள் சந்தோஷமாக அந்த பூசைக்கு போகிற பொழுது ஆண்டவருடைய அருளின் வல்லமை எவ்வளவு என்பதை அறிந்து கொண்டேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்களும் புதுப்படைப்பாக மாற வேண்டும். பழியென கழிதலும் புதியென புகுதலும் என்பது இந்த பாஸ்கா காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவேதான் நிக்கதேமுக்கு இயேசு சொன்னது போல மீண்டும் பிறக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை பிறக்கிற பொழுதுதான் நாங்கள் இறையாட்சிக்குள்ளே போக முடியும். ஆகவே இந்த பாஸ்கா காலத்திலே பலரை தொட்டு மனமாற்றிய தூய ஆவி எங்களையும் தொட வேண்டும் என்று மன்றாடுவோம். தன்னுடைய திசைகளிலே பலரை இயக்கிய தூய ஆவி எங்களையும் அவருடைய திசையிலே இயக்கி எங்களையும் புதுப்படைப்பாக மாற்ற வேண்டும் என்று இந்த பலியிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை எழுந்து நின்று ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். உயிர்ப்பின் ஒளியில் எம்மை நிரப்புபவரே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் ஆலயங்களாக திகழ்ந்து தூய ஆவியின் கொடைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரே மகனை எமக்கு உணவாக அளித்த இறைவா, எம் குடும்பத்தினர் அனைவரும் நிலைவாழ்வு தரும் அன்பு உறவில் நிலைத்து உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புதுவாழ்வு பெறவும் உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, வருகின்ற மே மாதம் 3ஆம் திகதி யாழ்மறை மாவட்ட குருக்களாகவும் திருவிழ பணியாளர் சபை குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படவுள்ள திருத்தொண்டர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் தங்களது வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து என்றும் உமக்குகந்த வாழ்வு வாழ தூய ஆவியின் கொடைகளை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் பிறப்பிடமே இறைவா,
நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறையுடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுலகு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று கூறிய அன்பு தேவை மறைவா, நம்முடைய மறை மாவட்டத்திலே இந்த அறுவடைக்கு தேவையான கூலியாட்களை தொடர்ந்தும் அனுப்பி வருகின்ற நம்முடைய அருளுக்காக நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்திலே குருக்களாக நிலைப்படுத்தப் போகின்ற 4 தியாக்கோன்கள், திருவிழப்பணி சபையினுடைய ஒரு தியாக்கோன், அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் நல்ல முறையிலே தங்களை ஆயத்தப்படுத்தி திருச்சபை என்கின்ற திராட்சை தோட்டத்திலே நல்ல பணியாளர்களாக இவர்களை நீர் உருவாக்கி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பலனாகிய முடிவில்லாத பேன்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த காலத்தில் உம்மை நிம்மதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏலோகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்க அனைத்துலகின் மாந்தனவர் மக்களுக்கு நிறவாரி ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை எனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தம். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் உரிய தகுந்தவரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநாகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமெனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
ஆண்டவரே, தீமையினத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களை விட்டு செல்கின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் முன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவனெங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். நெஞ்சம் நிலை மாறியே வழி தடுமாறியே நான்
இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரின் நிலையான மறைகளால் நீர் புதுப்பிக்கப்பட திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அலைகடலொளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறிகதவே வாழி, வானவன் கபிரியலின் தூய தூய மங்களமொழியேற்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வாய். அலைகடலொளிர் மீனே செல்வ ஆண்டவள் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறிகதவே வாழி. நித்ய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.